போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம நடப்பு செய்திகளை கரண்ட் அஃபேர்ஸ், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கை எல்லாம் கலந்து போனஸ் கேள்விகள், சூப்பர் செஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு அதுவும் திட்டங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான கவர்மெண்ட்டுக்கான இந்த ஜாப்பை சூப்பராக நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரியா? அரசு பணியை 2026க்குள்ள உறுதி செய்யணும். அதுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதற்கான முயற்சியை நான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியாமா? நம்முடைய ஆர்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 26ஆம் தேதிக்குரியது. ஓகேவா? முக்கிய செய்திகளை ஃபர்ஸ்ட், ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம். அது ஒரு சூப்பரான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல. அடுத்து, பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை, உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன பின்னணி, அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் தொடர்பான ஒரு சின்ன ஒரு பின்னணி நம்ம பார்க்கலாம். சரி, அந்த வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படுவதற்கு புதிய வழிகாட்டு முறைகள், நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உதான் திட்டம். சரி, உதான் திட்டம் அப்படின்னா என்ன, அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, அதை பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது உலகின் சிறந்த 50 பல்கலைக்கழகங்கள், அதில் இந்தியாவிலிருந்து எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளது தரவரிசையில், அது பார்த்துட்டு ஐஸ்கேட் வலைத்தளம் நியூஸில் வந்திருக்குது, அது யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே வாங்க, உலகின் மாசுபட்ட நாடு எது, உலகின் மாசுபட்ட அந்த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி எது, இந்த தரவரிசையில் இந்தியா, நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துட்டு, பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம், அது இரண்டாவது மாநிலமாக எது வரப்போகுது, இதை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அருமையான செய்திமா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியமானது, விட்டுறாதீங்க மக்களே. சரிங்களா? இந்த தலைப்பு செய்தியில் பார்த்தாலும் தெரியும் இதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். சரி, அது ஒரு 1/4 மணி நேரம் நான் எடுத்து கொடுக்குறேன். அதை தயவுசெய்து ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க, வெற்றி பெறுங்க. ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். இந்த தகவலை வெளியிட்டது ஒரு முக்கியமான ஒரு தனியார் நிறுவனம், நிர்யாத். சரியா? நிர்யாத் அப்படிங்கிற நிறுவனம் 2024-25ஆம் ஆண்டிற்கான அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத் மாநிலம் டாப்பில் இருந்தது, 2ஆம் இடத்துல மகாராஷ்டிரா இருந்தது, அதை பின்னாடி தள்ளிட்டு தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. அப்போ தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா இதுதான் இப்போதைக்கு ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடத்தை பெற்றுக்கிறாங்க 2024-25 நிலவரப்படி. அதே மாதிரி இந்தியன் ஒட்டுமொத்த அந்த ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22% கிட்டத்தட்ட, அதாவது 21.84% மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து, தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதியோட வளர்ச்சி 29% அதிகரிச்சிருக்குது, ஞாபகம். சரியாமா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலமா, பள்ளிகளில் சரியா வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை. ஓகேவா? என்ன சொல்லி பாருங்க, அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலின் அனைத்து வரிகளையும் பாடுவது, அந்த பாடலை பாடும்போது கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிகள் தொடர்பாக கடந்த ஜனவரி 28ஆம் தேதி சரியா 2026ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம், நோட் பண்ணிக்கோங்க, எந்த அமைச்சகம் கூட கேட்கலாம், மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்க? அந்த அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு நிகழ்ச்சிகள் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடப்படுவதை மத்திய உள்துறை அமைச்சகம் சரி சுற்றறிக்கை கட்டாயமாக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க, தவிர அதை கம்பல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படுவதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள், என்னென்ன நெறிமுறைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் தேசிய கீதத்திற்கு ஜனகன பாடுறதுக்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலின் 6 அந்த பத்திகளையும் நம்ம கட்டாயமாக பாட வேண்டும். சரிங்களா? அதாவது பாடினாங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக பாடணும், அதுவும் தேசிய கீதத்துக்கு முன்னாடி தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாடல் இசைக்கப்படும் நேரம் தோராயமாக 3 நிமிடம் 10 வினாடிகள் ஆகும். சரியா? தேசிய கீதம் 52 செகண்டில் பாடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் 3 நிமிஷம் 10 வினாடிகள். அதே மாதிரி குடியரசுத் தலைவர், ஆளுநர் உள்ளிட்டோர் பங்கேற்கும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் முடிவிலும் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷிங்லேயும். அடுத்து, அகில இந்திய வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி மூலம் குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் சிறப்பு உரை ஆட்டினாங்க அப்படின்னா, அந்த சிறப்புரை தொடங்குவதற்கும் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேசிய பாடல் இசைக்கப்பட வேண்டும், வந்தே மாதரம் ஒலிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக அதிகாரப்பூர்வ பதிப்பை மட்டுமே பாட அல்லது ஒலிக்கப்பட வேண்டும். சும்மா அந்த ரீமிக்ஸ் பாட்டு மாதிரி நிறைய வருதுல்ல, சரியா? அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அஃபிஷியலாக என்ன சாங் இருக்குதோ அதை தான் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியலமைப்பின் பிரிவு 51A
நோட் பண்ணிக்கோங்க. 51A தேசிய கீதத்திற்கு மரியாதை காட்ட மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. தேசிய கொடியை பேரணியாக கொண்டு வரும்போது வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சினிமா தியேட்டர்களில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமரியாதை செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக தேசத்தின் மரியாதையை அமைப்பதை தடுக்கும் சட்டம் 1971. சரி, அந்த நோட் பண்ணிக்கோ. 1971 தேசிய கீதத்திற்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தேசிய கீதத்திற்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக சரிங்க, இதமா அந்த வந்தே மாதரம் பாடல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் இதை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியம். சரிங்களா? அடுத்தபடியாக உதான் திட்டம். இந்த உதான் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 21, 2016. உதான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லும்போது நாட்டின் பொது குடிமகன் பறந்திடுக, உத்தேஷ்கா ஆம் நாக்ரிக் என்று பொருள்படுகிற அந்த நாட்டின் ஒவ்வொரு பொது குடிமகனும் சரியா வானத்தில் விமானத்தில் பறக்க வேண்டும். அந்த மீனிங் தான் அந்த உதான் திட்டம். அக்டோபர் 21, 2016 தொடங்கியிருக்கிறாங்க. இது ஒரு ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சொல்லுவாங்க, RCS, அதாவது இந்திய அரசின் வட்டார இணைப்பு திட்டம். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா மலிவு விலையில் வட்டார விமான நிலையங்களை இணைத்து குறைந்த கட்டணத்தில் விமான பயணத்தை சாதாரண மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த உதான் திட்டம் தொடங்கப்பட்டது 2016. சரியா? மேம்பாடு. பழைய விமான நிலையங்களை புதுப்பித்தல் மற்றும் புதிய ஹெலிபேடுகள், அந்த நீர் ஏர்ட்ரோம்கள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உதான் திட்டத்தின் முதல் சேவை தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 27, 2017. திட்டம் 2016. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 27, 2017. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா டு டெல்லி. சரிங்களா? ஓகே, சரியா? இந்த திட்டத்தில் சமீபத்தில் நியூஸில் வர காரணம் இதோடைய பட்ஜெட் மற்றும் கால அளவு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த உதான் திட்டத்திற்கு 28,860 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சரியா? இந்த திட்டம் 2026-27 நடப்பு நிதி ஆண்டிலிருந்து 2035-36 வரை, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் 100 புதிய விமான நிலையங்கள், விமான ஓடுதளங்கள் உருவாக்கப்படும். இது தவிர ஒரு 200 ஹெலிபேடுகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நோக்கம் மலை பாங்கான பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், தீவு பகுதிகள் உட்பட சேவை செய்யப்படாத அல்லது குறைவான விமான சேவை கிடைக்கிற இடங்களுக்கு இந்த விமான இணைப்பை விரிவுபடுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த உதான் திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான திட்டம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக போயிடலாமா? உலகின் சிறந்த 50 பல்கலைக்கழகங்கள் 2025 25ஆம் ஆண்டிற்கானது 2026 வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த லிஸ்ட்டை வெளியிட்டது லண்டனை சேர்ந்த QS அப்படிங்கிற நிறுவனம். ஷார்ட்டா QS சொல்லுவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குவாக்ரேலி சைமன்ஸ் நிறுவனம், லண்டன். ஓகேவா? இவங்க தான் அந்த பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் டாப்ல இருக்குது பாருங்க, இந்தியாவில் வந்து டாப்ல இருக்குது. டாப் 25ல வந்திருக்கிறாங்க தன்பாத். சரியா? தன்பாத்தில் இருக்கிற ISM பல்கலைக்கழகம். சரிங்களா? 21வது இடத்தை பிடித்துள்ளது. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா மினரல் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங். அந்த கேட்டகரியில் 21வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அகமதாபாத். அந்த நிறுவனம் 21வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரிவில். சரி, மேலே பார்த்து மினரல் அண்ட் மைனிங், இங்கே பார்க்குறது பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்படி செய்தியில் வந்ததுனால இந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். அதே மாதிரி டாப் 50 ரேங்க்ல பார்த்தீங்கன்னா மும்பை IIT, ஓகேவா? இந்தியாவின் முதல் IIT-யான கரக்பூர் IIT. சரி, கரக்பூர் IIT 1951 உருவாக்கியிருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அந்த கரக்பூர் IIT. நம்மளோட சென்னை IIT, டெல்லி IIT எல்லாமே டாப் 50ல் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், சரியா, PITS நிறுவனம் ஆகியவையும் அந்த 50 இடங்களுக்குள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? சூப்பரான செய்தி பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக ஒரு வலைத்தளம், இன்னைக்கு இந்தியன் எக்கனாமியில் வந்த ஒரு செய்தி பாருங்க. ஐஸ்கேட் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம். இந்திய சுங்க மின்னணு நுழைவாயில், இந்திய சுங்க மின்னணு நுழைவாயில், கஸ்டம்ஸ், அதான் ஷார்ட்டா ஐஸ்கேட்னு சொல்றாங்க. மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் கீழ் இயங்கும் இந்திய சுங்கத்துறையின் ஒரு தேசிய அளவிலான வலைத்தளம் தான் அந்த ஐஸ்கேட் வலைத்தளம் என்பது. இது வர்த்தகர்கள், சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் பிற வர்த்தக பங்காளர்களுக்கு மின்னணு முறையில் மின் தாக்கல் சேவைகளை வழங்குகிறது. சரி, ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்துட்டு இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஐஸ்கேட் வலைத்தளம் தான். சரிங்களா? ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம்? ஐஸ்கேட் சொல்கிறாங்க. அதோட விரிவாக்கம் இந்திய சுங்க மின்னணு நுழைவாள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? கஸ்டம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரியா ஒரே மாதிரி சர்வீஸில், சரி, ஒரு சேவை மூலமாக நம்ம வந்துட்டு பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு தொடங்கப்பட்டது தான் இந்த ஐஸ்கேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு ஒன்லைன் நியூஸ், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
அதனால நடுவில் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செபி அமைப்பின் முழு நேர உறுப்பினராக திரு KV ரமணன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செபி அமைப்பில் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பராக இருப்பாங்க. அதோட 4வது நபராக சமீபத்தில் சேர்க்கப்பட்ட நபர் KV ரமணன் அவர்கள். செபி அமைப்பு எப்போது தொடங்கினாங்க, அது யார் சேர்மன், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இதோட வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தனியாக ஒரு ஸ்பெஷலாக நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து, உலகின் மாசுபட்ட நாடு மற்றும் நகரங்கள் பட்டியல். எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி ரொம்ப மோஸ்ட் பொல்யூட்டடாக இருக்குது அந்த பட்டியலை வெளியிட்டது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த IQ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? IQ ஏர் நிறுவனம். சரியா? மோசமான காற்று தரம் கொண்ட நாடுகள் பட்டியலில் டாப்பில் இருக்குது பாகிஸ்தான், செகண்டில் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க தம்பி வங்கதேசம். சரியா? நம்மளுடைய எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான். 3ஆம் இடத்துல கஜகஸ்தான் நாடு இருக்குது. பாகிஸ்தான், வங்கதேசம், கஜகஸ்தான் உலகின் மோசமான காற்று தரம் கொண்ட நாடுகள். அதே மாதிரி இந்த பட்டியலில் இந்தியாவும் செலக்சதில் 6வது இடத்துல இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மோசமான காற்று மாசுபாடு கொண்ட நகரங்கள் சிட்டி வைஸ் பார்க்கும்போது டாப்பில் இருக்கிறது இந்தியாவை சேர்ந்த லோனி நகரம். லோனி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த பட்டியலில் நம்முடைய தலைநகரமான டெல்லி 4வது இடத்துல இருக்குது. இது ஒரு மோசமானது தான். சரிங்களா? அதாவது வேர்ல்டு லெவலில் அந்த ரொம்ப இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுல முக்கால்வாசி ஆசிய நாடுகளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனம். அடுத்து, பொது சிவில் சட்டம். சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட். பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் கடந்த 2024ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதில் அமல்படுத்தப்பட்டதுன்னு இருக்குது. அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சட்டப்பேரவையில். எந்த மாநில அரசு? உத்தரகாண்ட் மாநில அரசு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த பொது சிவில் சட்டம் உத்தரகாண்டில் செயல்படுத்தப்பட்டது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. இந்த நிலையில் குஜராத் மாநில அரசு குஜராத் பொது சிவில் சட்டம் 2026ஐ நிறைவேற்றிருக்கிறாங்க. இதன் மூலம் உத்தரகாண்டுக்கு பிறகு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை சரியா நிறைவேற்றிய 2வது மாநிலம் அப்படிங்கிற பேரை குஜராத் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, பூபேந்திர பட்டேல் அவர்கள், மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மசோதா மத பாகுபாடு இன்றி இந்து மதம், அந்த மதம், இந்த மதம், சரிங்களா, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்ஸ் அப்படி எந்த ஒரு மத பாகுபாடுமின்றி திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்யாமல் இணைந்து வாழ்தல், லிவிங் டுகெதர் சொல்லுவாங்களே, ஆகியவற்றில் அனைவருக்கும் பொதுவான சட்ட விதிமுறைகளை கொண்டுள்ளது. சரிங்களா? தொடர்ந்து பாருங்க. திருமணம் செய்யாமல் வாழ்வோருக்கும் பொது சிவில் சட்ட மசோதாவில் பதிவு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. சரியா? மேரேஜ் ஆன மட்டும் கிடையாது, மேரேஜ் எல்லாம் பண்ணாமலே சில பேர் சேர்ந்து வாழ்வாங்களா, அவங்களுக்கும் பதிவு முறை ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இவர்கள் முறையான அறிவிப்பு மூலம் தங்கள் உறவை முறித்து கொள்ளவும் வசதி இருக்குது. இந்த சட்டம் மூலம் வாழ்க்கை துணைவர் உயிரோடு இருக்கும்போது 2வது திருமணம் செய்ய முடியாது. சரியா? மேரேஜ் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்துட்டு உயிரோடு இருந்தாங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் செய்யும் இருவருக்கும் வாழ்க்கை துணை உயிரோடு இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லுபடியாகும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டம் வேறு பகுதிகளில் வசிக்கும் குஜராத் மக்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குஜராத் மாநில அரசின் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தில், அதாவது குஜராத்தை சேர்ந்தவங்க வேற எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும், குஜராத்தியா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு பொருந்தாது? பழங்குடியினருக்கு, எஸ்டி மக்களுக்கு இந்த புது சிவில் சட்டம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ புது சிவில் சட்டம் ஃபர்ஸ்ட் டைம் உத்தரகாண்ட், செகண்ட் யார் வர போறாங்க? குஜராத். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் தொடர்பான இந்திய அரசியலமைப்பின் சட்டம், சரி, ஆர்டிகிள் 44 மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? 2வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, வந்தே மாதரம் பாடல் யாரால் இயற்றப்பட்டது? 3வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, உதான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 3வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஐஸ்கேட் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சரிங்களா விதி, விதி 44 ஆர்டிகல் 44 எதனுடன் தொடர்புடையது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? சரிங்களா? இதற்கான பதில்களை சூப்பரா சொல்லுங்க. சரிங்களா? நம்ம வீடியோ தயவுசெய்து தொடர்ந்து ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப்பை அரசு பணி உறுதி செய்ய நினச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.